கேப்டன் நியூஸ் நேரில் அனைவரையும் இந்த வாங்க பேசலாம் சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நான் எழுதக்கூடிய தலைப்பு சினிமா துறையை சார்ந்தது. சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்படும் அந்த திரை விமர்சனங்கள் ஆரோக்கியமானதா அல்லது வியாபார நோக்கமுடையதா என்ற தலைப்பின் கீழ் இந்த விவாதத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த விவாதத்தில் மொத்தம் 4 ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள். முதலாவதாக திரைப்பட விமர்சகர் மையப்பன் வணக்கம் சார். இரண்டாவதாக திரைப்பட விமர்சகரும் பிரபல தயாரிப்பாளருமான JSK கோபி சார், வணக்கம் சார். அதே போன்று திரைப்பட விமர்சகரும் பத்திரிகையாளருமான திரு சுபாஷ் அவர்கள், வணக்கம். அதே போன்று சமீபத்தில் ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்த உரிமை என்ற ஒரு திரைப்படத்தை கொடுத்த திரைப்பட இயக்குனரும் திரைப்பட விமர்சகருமான சக்திவேல் பெருமாள் சார், வணக்கம். உங்கள் 4 பேரும் அரங்கிற்கு வரவேற்கிறேன். முதலாவதாக நான் JSK கோபி சார், உங்கள்கிட்ட நான் போறேன். நீங்க தான் இந்த புதிதாக ஒரு சர்ச்சையை வந்து எழுப்பியிருக்கீங்க. திரைப்பட விமர்சனங்களை வந்து பதிவேற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட போறதா வந்து சொல்லியிருக்கீங்க. எதற்காக வந்து இந்த நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கை தொடர போறீங்க? ஏன் வந்து நீங்க வந்து இந்த விமர்சனங்களை முற்றிலுமா எதிர்க்கிறீங்க? அதுக்கான காரணம் சொல்லுங்க சார். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் வந்து விமர்சனத்தை எதிர்க்கல, விமர்சனத்தை எதிர்த்து நான் வழக்கு போடலை. விமர்சனன்ற பேரில் சோஷியல் மீடியா யூடியூப்ல ஒரு சில நபர்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சில நபர் நாகரிகமாக இருக்குது, சிலது ரொம்ப டீசெண்டாக இருக்குது, சில பேர் ரொம்ப தரக்குறைவாக விமர்சனன்ற பேரில் தனிப்பட்ட டெக்னீஷியன் ஹீரோயின்லாம் கேவலமாக பேசி அவங்களுக்கு வியூஸ் அதிகமாகணும், நம்மளுக்கு இவ்வளோ வியூஸ் வந்து பார்க்கணுன்ற பேரில் கேவலமாக பேசுகிற ஒரு குறிப்பிட்ட 2 பேர் மேலே தான் நான் வழக்கு தொடர போகிறேன். அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ப்ளூ ஷர்ட் போட்டு மாறன்ட்டு ஒருத்தர், தமிழ் டாக்கீஸ்ன்ற ஒரு நபர், ப்ளஸ் பிரசாந்த்ன்ற ஒருத்தர். இவங்க 2 பேர் விமர்சனமே வந்து கடந்த ஒரு வருடமே ரொம்ப நாகரிகம் இல்லாத விமர்சனமாக தான் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த விமர்சனன்ற பேரில் வந்து அவங்க ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, ரசிகர்களையும் முட்டாளாகிறாங்க ஒன்று. இன்னொன்று வந்து விளம்பரன்ற ஒன்று பண்ணுறாங்க. இப்போ இந்த பிரசாந்த்ன்ற ஒரு விமர்சனம் பண்ணும்போது, இந்த பின்னாடி தெரிகிறதுல பட்டாசு வாங்குங்க, சென்னை லேண்டில் இடம் வாங்குன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு இது கிரியேட் பண்ணி, அது இல்லாமல் அதில் வர வருமானத்தை சம்பாரிச்சுக்கிட்டு ப்ளஸ் அதே சினிமா விமர்சனமும் பண்ணி ரொம்ப கேவலமும் சொல்லி தேட்டருக்கு போய் பார்க்கலான்ற ஒரு ஆடியன்ஸை மைண்ட் டைவர்ட் பண்ணி சிடி பைரசி வீடியோ பைரசி உண்டான வழி செய்துருக்காங்க. அதனால தான் அந்த வழக்கு தொடர போகிறோம் சார். விமர்சனத்துக்கு எதிராக இந்த வழக்கு கிடையாது. நாகரிகம் இல்லாத தரக்குறைவாக பேசுறது 2 பேரும் தான் வழக்கு. விமர்சனம் தடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கோரிக்கை. விமர்சனம் அந்த 2 பேர் விமர்சனம் யார் வேணாலும் பண்ணலாம் சார். அது எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இப்போ நான் ஒரு டிக்கெட் எடுத்து படம் பாருன்னா அந்த படம் சரியில்லைன்னா பண்ணலாம். 4 செவத்துக்குள்ள விமர்சனம் பண்றது வேற. ஆனால் பல பேரை பார்க்க வச்சு அதுல வந்து இத்தனை பேர் டெக்னீஷியனை குறை சொல்லி இவ்வளவு கேவலமா பேசி ஒரு ஹீரோயின் தப்பா சொல்லி அதுல பிழைச்சிட்டு இருக்காங்களா, அவங்க மேலதான். விமர்சனம் என்பது வந்து பாசிட்டிவா மட்டும் சொல்றது கிடையாது, நெகட்டிவாவும் சொல்றது தான். ஆனா வந்து நீங்க அந்த நெகட்டிவ் ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு இல்ல. நாங்க நெகட்டிவ் சார், டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, ப்ரொடியூசரும் சரி, நடிகர், இயக்குனர் எல்லாருமே விமர்சனத்தை ஏத்துப்பாங்க சார். நெகட்டிவா இருந்தாலும் ஏத்துப்பாங்க, பாசிட்டிவா இருந்தாலும் ஏத்துப்பாங்க. அது எப்படி சொல்றதுன்றதான் விஷயம் இருக்கு. அதுதான் இவங்க தவறா பண்ணிட்டு இருக்காங்க நான் சொல்றேன். தொடர்ந்து பேசலாம். சுபாஷ் சார், நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு இஷ்யூ எழுந்திருக்கு, திரைப்பட விமர்சனங்கள் வந்து எதிராக வந்து யூடியூப்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, கடந்த பல வருடங்களா வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வரவேற்பு இருக்கு, அது எதிர்ப்பும் இருக்கு, 2 பக்கமும் சரி. இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி நீங்க பார்க்குறீங்க? முதல்ல வந்து தலைப்பு ஒரு தடவை சொல்லுங்களேன். இந்த விவாதத்துடைய சமூக வலைதளங்களுடைய திரைப்பட விமர்சனங்கள் ஆரோக்கியமானதா, வியாபார நோக்கமுடையதா? வியாபார நோக்கமுடையதான்ற ஒரு விஷயத்துக்கு வந்து எப்போ நம்ம வந்து ஒரு விவாதம் வச்சுட்டோமோ அப்போ அது உண்மைன்றது தான் அர்த்தம். அதுதானே கான்செப்ட். ஏன்னா சினிமா ஆரம்பிச்சு இத்தனை வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமர்சனம் எப்போ சினிமா வந்துச்சோ அதுலேருந்தே வந்து விமர்சனங்கிறது அந்த காலத்துலேருந்தே எல்லாத்துலேயும் வந்துட்டு தான் இருக்குது. பத்திரிகைகள் வந்துச்சு, எல்லாத்துலேயும் வந்துட்டு தான் இருக்குது. அப்போல்லாம் இந்த டாபிக் வரல. இப்படி ஒரு சர்ச்சையோ இப்படி ஒரு பிரச்சனையோ விமர்சனம் செய்பவர்களை பற்றி விமர்சனம் வந்து இப்போ தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்திருக்கா இல்லையா? அப்பத்துலேருந்தே எல்லாம் வந்திருக்கு. இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனந்த நாராயணன் எடுத்துங்க. அவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து டாப் ரேங்க்ல இருக்கும்போது அவரை விட விமர்சிச்சவங்க வந்து யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் விமர்சனம் பண்ணார். பட் அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் அது வந்தோம். ஸோ வந்து என்னுடைய தந்தை ரவீந்திரதாஸ் அவர் திரைப்படம் பற்றி பலவிதமான விமர்சனங்கள் பண்ணியிருக்காரு. பாலச்சந்திர படங்கள், பாரதிராஜா படங்கள், பாலுமகேந்திரா படங்கள். ஆனால் வந்து பாலுமகேந்திரா போன்றவர்கள் வந்து அவங்களோட விமர்சனத்தை வந்து கன்சிடர் பண்ணி கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி பேசுவாங்க. அந்த பக்குவமும் அன்னைக்கு அந்த கலைஞர்களுக்கு தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த டாபிக், இந்த பிரச்சனைகள் வந்து இவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் நம்ம கேட்கறது என்னன்னா, இது செய்யவே கூடாது, விமர்சனம் பண்ணவே கூடாதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது முதல்ல வந்து கருத்து சுதந்திரத்துக்கு வந்து எதிரான ஒரு விஷயம். படம் கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்த்தவர்கள் எல்லாருமே விமர்சிக்கிறதுக்கு தகுதியானவர்கள். அதை பற்றி நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. இதில் வந்து இவங்களுடைய இஷ்யூஸ் என்ன? இவங்க வந்து டோட்டலாக விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களா, இல்லை இவங்களுக்கு ஃபேவராக தான் சொல்லணும்னு சொல்றாங்களா? நம்ம விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது தவறுன்னா அப்போ ஒரு படத்தை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து கிரியேட் பண்ணுறதும் அளவுக்கு அதிகமாக பூஸ்ட் பண்ணுறதும் வந்து அது மட்டும் எப்படி ஏற்றுக்க முடியும்? இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு படத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால்
ஒரு 200 பேர் படம் பார்த்துட்டு வந்துடுறாங்கன்னா அந்த படம் சுமாராக இருந்தால் கூட அது ஒரு பெரிய பாதிப்பை அமைய போகிறது கிடையாது. சரி ஓகே ஒரு டைம் பாஸ் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா படத்தை விட பாப்கார்ன் ஜாஸ்தியாக இருக்குது, அதோட பார்க்கிங் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒருத்தன் ஃபேமிலியோட படத்துக்கு போனோன்னா 1000 ரூபாய்க்கு மேலே தான் வருது. அப்போது 1000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த டிராஃபிக்கில் ஒரு படம் பார்த்துட்டு வரணும்னு சொல்லும்போதும் அவனுக்கு இப்போ நிறைய வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிற இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் சாய்ஸ் இருக்கும்போது போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து அதுக்கான சான்சஸ் வந்து வந்துடுது. இப்போ அவ்வளோ தூரம் ஒரு படத்தை செலவு பண்ணி அந்த படம் வந்து சுமாராக இருந்தாலும் சரியா இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து அந்த கோபம் வந்து அதிகரிக்குது. இன்னொன்று இது வந்து அந்த படத்துக்கான லெவலுக்கான பப்ளிசிட்டி இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. படம்ன்றது ஒரு 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 ஸ்கேலில் இருந்தால் கூட இவங்க வியாபார நோக்கத்துக்காக இவங்க பண்ணுற பப்ளிசிட்டி இருக்கு இல்லையா, அந்த பப்ளிசிட்டினுடைய லெவல் வந்து பயங்கரமாக போகும்போது இவங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகிடுது, எக்ஸ்பென்ஸ் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆகிடுது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாமே இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து ஓவரால் பார்க்கும்போது அந்த படத்தில் வந்து அது இல்லைன்னும் போதோ அது அப்போ அந்த அந்த கோபம் வந்து வருது. அப்போ இது போன்ற படங்களை வந்து இந்த மாதிரி மீடியாக்களில் விமர்சனம் பண்ணுற போது இதில் கொஞ்சம் ஆன்டி ஆர்த்தர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்றது வந்து ஜனங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிடுறாங்க. உங்களுடைய கருத்தை இருக்கலாம். அதை தொடர்ந்து சக்திவேல் பெருமாசாமி அவர் வைக்கக்கூடிய வாதம் வந்து நீங்கள் ஏற்கக்கூடியதா? ஒரு திரைப்படத்திற்கு வந்து ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கிறப்ப மக்கள் ஏமாந்து போகிறாங்க, அதனால தான் நாங்கள் ரிவ்யூஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம், அதனால தான் வந்து நாங்கள் ஆரம்பத்தை தடுத்து நிறுத்துறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் இருக்கு. இதில் ஒரே பாயிண்ட் தெளிவுபடுத்த வேண்டியது என்னன்னா, ஒரு தனிப்பட்ட நபர் விமர்சனம் பண்ணுறக்கும் ஒரு நிறுவனமாக அவங்க விமர்சனம் பண்ணுறக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நான் சொல்ல வர்றது. இப்போ ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு 120 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு நான் பண்ணுறேன் அதில் என்ன தப்புன்னு கேட்குறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவர் ஒரு இப்போ என்னென்னா பேங்க் அக்கௌண்ட் மாதிரிலாம் கிடையாது, யார் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாங்கிற அளவுக்கு சயின்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க, அதில் அவங்களுடைய சொந்த கருத்துக்களை போடுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1000 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கிறாங்க, அப்படி தான் இருக்குது. ஆனால் சோஷியல் மீடியாவுடைய பெரிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதையே இன்னொரு 1000 பேர் பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு ஷேர் அப்படிங்கிற பட்டன் அமுத்துனாவோ இல்லை அதை காப்பி பண்ணி அவங்களோட இதில் போட்டாவோ இமீடியட்டாக அது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ MLM ட்ரீ கான்செப்ட், இது வைரஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த விமர்சனம் பண்ணவர் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டியது. முதல்ல என்னன்னா என்னோட பாயிண்ட்ல சொல்றது, இப்போ கரண்ட்ல பேசக்கூடிய பாயிண்ட் என்னன்னா மார்க் போடுறது. யார் வேணா மார்க் போடுறாங்க. இப்போ இவங்க போடுறதெல்லாம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் மார்க் போடுறாங்க. இப்போ யாருமே ரிவ்யூவை படிக்கிறதோ ஃபுல்லா பார்க்கறதோ கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட் கீழே போய் மார்க் பார்ப்பான். அவனோட ப்ளஸ் என்னன்னா 2.75 3க்கு மேல இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல படம் போல இருக்குப்பா அப்படின்னு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது கீழே இருக்கிறப்ப அதுக்கான தகுதியை அவங்களே உருவாக்கிக்கிட்டு அதிலே போடுறாங்க. ஒரு சில சைட்லாம் பார்த்துருக்கேன், அந்த ஸ்டாருக்கு எவ்வளோ ஒரு ஸ்டார் இருந்தா அதுக்கு இது இப்படி போகவே கூடாது, அவாய்ட் த ஃபிலிம். 2 ஸ்டார் இருந்தா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம், 2.5 3 ஸ்டார் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நம்ம பார்க்கலாம், 4 இருந்ததுன்னா எக்ஸப்ஷனல் சூப்பர். அந்த கேட்டகரியை சொல்வதற்கு அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய கேள்வியே. முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி அறந்தை நாராயணன், தியோடர் பாஸ்கரன், இந்த மாதிரி நிறைய ஆளுமைகள் என்னன்னா விமர்சனங்களை தாண்டி ஃபிலிம் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்களா இருப்பாங்க. ஸோ ஒரு 5 years to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்னைக்கு ஹிந்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா தருண் ஆதர்ஷ் நிறைய ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க. இந்த ரிவ்யூஸ் நீங்க யூடியூப்ல போய் சும்மா ஒரு சர்ச் பட்டன்ல போயிட்டு ஜென்ரலா கூகுள்ல சர்ச் பண்ணுங்களேன், யூடியூப் ரிவ்யூவர்ஸ் இன் ஹிந்தின்னு போடுங்க, ஒரே ஒருத்தர் தான் வருவார். அவர் யாருமே சட்டை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவர் ஒரு காமெடி பீஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது ரிவ்யூவர்ஸ் இன் தெலுங்குன்னு போடுங்க, யாருமே வர மாட்டாங்க, ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் தான் வந்து அனிமேஷன் அதுதான் சொல்லும். தமிழ்ல போடுங்க, ஒரு 7-8 பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் பிரச்சனையே. மற்ற ஊர்களில் வந்து அவங்க அதை எடுத்துக்கிற விஷயமும் அது பிஸ்னஸாகவும் அவங்க பண்ணலை, அது ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டருக்காக தான் பண்றாங்க. இங்க முதல்ல அது வியாபாரமாக்கப்படுதோ அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நீங்க அந்த ரிவ்யூ தான் படிக்கிறான், அந்த ரிவ்யூவை தான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் சொல்றது என்ன, அதே ரிவ்யூ நல்லா இருக்கிற பட்சத்தில் இந்த படங்களுக்கு பாசிட்டிவாகவும் அமையுது. அதான் சொன்னேன், பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. விமர்சனம் பண்றப்ப அந்த மார்க் போடுறதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்காங்கிறதா இங்க கேள்வி. நான் அதை தான் முன் வச்சு பேசினேன். மார்க்கை முதல்ல எடுத்துருங்க, நிறைய ரிவ்யூஸ் பார்க்கவே மாட்டாங்க, அப்படியே குறையும். ஏன்னா மார்க் தான் மெயினா இங்க பேசப்படுது, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஒரு தகுதியானவர் சொல்றப்போ ஓகே தான், அதை ஏத்துக்குவாங்க. இப்போ என்னை விட ஒரு வயசா ஒரு பெரிய டேரக்டர் என்கிட்ட வந்து இல்லப்பா நீ இந்த படத்துல இதெல்லாம் சரி பண்ணிருக்கலாம்னு சொல்றப்ப நான் ஏத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பக்குவம் இருக்கு, என்னால அதை பார்க்க முடியும். ஏன்னா அவங்க ஒரு 10 படம் எடுத்து சக்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதே இன்னும் ஒரு நார்மலா ஒரு ஹியூமன் ஒருத்தர் வந்து சொல்றப்ப என்னால அதை ஏத்துக்க முடியாது. அவர் அப்படி சொன்னா பரவாயில்ல, இல்ல பிரதர் நீங்க இது இப்படி பண்ணிருக்கலாம்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. அதை விட்டு சகட்டுமேனி கலாசரப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இதுக்கு 2 பக்கம் இருக்கு சார், அதனாலதான் இதுல பிரச்சனையே வருது. அதான் என்னோட பேசலாம். அடுத்ததாக சார் சொன்னதுல வந்து அதுலயே அவர் சொன்னதுலயே அந்த விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து டேமேஜ் பண்ணி என்னதான் ஒருத்தர் பண்ணட்டும்,
ஆனா இதே சயின்ஸ் இதே டெக்னாலஜி தான் வந்து யார் வேணாலும் அதுக்கு எதிர்த்தோ இல்ல மறுப்பு தெரிவிச்சோ கமெண்ட்ஸ் அதுல பண்ண முடியுது. இமிடியேட்டா அந்த ரிவ்யூக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்க. உடனே அதுல கொடுக்க முடியுது. கமெண்ட்ஸ் யாரும் பாக்குறது இல்லையா? எல்லாம் மேலையோட பார்த்து தான் நிப்பாட்டிடுறாங்க. உள்ள போய் கமெண்ட்ஸ் யாரும் இல்ல கொடுக்க முடியுது ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு தரமான படத்தை யார் நினைச்சாலும் அது ஓடுறது தடுக்க முடியாது. ஒரு டுபாகோர் படத்தை யார் நினைச்சாலும் அப்படிலாம் ஓட வைக்க முடியாது. அதிகபட்சம் 2-3 நாள் அந்த ஒரு இது இருக்கிறது தான், அதுக்கு மேலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒடுக்கமா தரமான படங்கள் வந்து எடுத்துட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து அதற்கான விமர்சனங்கள் வந்து பேசலாம். அதற்கான அடிப்படை நிறைய கிடையாது, அதற்கான விஷயங்கள் நிறைய கிடையாது. ஸோ படங்களும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி விமர்சனமும் வந்து எல்லாருமே அந்த மாதிரி இவங்க சொல்ற சார்ஜ் எல்லாருமே கிடையாது. நல்லா ரிவ்யூ பண்ற நிறைய பேர் இருக்காங்க. யாரோ ஒரு சிலர் தான் இவங்க பர்டிகுலரா சொல்றாங்க. அந்த ஒரு சிலரால தான் வந்து பிரச்சனை அவர் சொல்றாரு. தொடர்ந்து பேசலாம். மெய்யப்பன் ராம், உங்கள்கிட்ட நான் வரேன். இயக்குனர் சக்திவேல் சொன்ன மாதிரி அந்த கேட்டகரியை வந்து நீங்க ஸ்பிளிட் பண்றீங்க இல்லையா, இந்த மாதிரி 3.5 2.75 அப்படின்னு அதை ஸ்பிளிட் பண்றதுனால உங்களுக்கு தனிப்பட்ட உரிமையில நீங்க ஸ்பிளிட் பண்றீங்க, கரெக்ட். ஆனா வந்து அது பல பேருக்கு போறப்ப சொல்ற மாதிரி இந்த ரிவ்யூவோட படிக்க முடியாம டேரக்டா அந்த மார்க் மட்டும் பார்த்துட்டு அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பெரும்பாலான இப்போ இருக்கக்கூடிய சேனல் இருக்கக்கூடிய பல இளைஞரும் சரி அந்த மார்க்கை தான் மட்டும் பேஸ் பண்ணிருக்காங்க. அந்த கேட்டகரியை ஸ்பிளிட் பண்றீங்களே, அது எதை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்றீங்க? அதனாலதான் அது ஒரு பிரச்சனை வருது. அது ஏன் பண்றீங்க? அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூஸ் இருக்கு. ஆக்சுவலா அந்த ரேட்டிங்ஸ் மட்டும் பார்த்து படத்துக்கு போறாங்கன்னு சொல்றவங்க வந்து எப்படின்னா, இப்போ ஒருத்தர் சொல்ல 2 பேர் சொன்னாங்க, அந்த 2 பேரோட விமர்சனம் பார்த்து யாரும் படத்துக்கு போறது இல்லை. இருக்க எல்லா டாப் சைட்ஸ் பாக்குறாங்க, அந்த படத்தோட தெலுங்கு ரிவ்யூஸும் பாக்குறாங்க, அது 3 லாங்குவேஜ்ல வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் பாக்குறாங்க. சார் சொன்ன மாதிரி தரநாதர், ஸ்ரீதர் பிள்ளை, நிறைய பேர் இருக்கு. எல்லாரோட இதுவும் பார்த்து ஒரு கலெக்டிவா பார்த்து அவங்க படத்துக்கு போறாங்க. யாருமே பிளைண்டா நான் இவரை பார்ப்பேன், இவர் படம் நல்லா இல்லைன்னு சொன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு கிடையாது. ஆனா இவங்க 2 பேரும் சொன்ன ஆளுங்க வந்து நல்லா இல்லைன்னு சொன்னா கூட அதை பார்த்துட்டு போய் படம் பார்த்துட்டு வந்து அவங்கள கிழிக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதனால இது வந்து ஆரோக்கியமா தான் போகுது. நிறைய படங்கள் நிறைய இருக்குல்ல, பாதிப்புகள் வந்து அது கம்மின்னு தான் சொல்ல என்ன போகுது. ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாங்க எல்லாருமே பேசுறாங்கனால அது வளர்ந்துருக்கனால தான் பேசுறாங்க. முன்னாடி வந்து ஒரு படம் சில படங்கள் வெளிவரதே இப்ப தியேட்டர்ல போய் பார்த்துட்டு மேட்னி ஷோவே ரிவ்யூ போட்டா ஈவினிங் ஷோ நைட் ஷோ போறவங்க மைண்ட் என்ன ஆகும்? சார் நான் அதுதான் சொல்றேன், அவரோட ரிவ்யூவை பார்த்துட்டு நிறைய பேர் போறது இல்லை. சாட்டர்டே ஃப்ரைடே சண்டே கழிச்சு பண்ணா ஓகே. நூன் ஷோ ஏதோ ஒரு தியேட்டர்ல பாக்குறீங்க, எந்த தியேட்டர்ல பாக்குறேன்னு சொல்றது கிடையாது. அந்த ப்ளூ ஷர்ட் மாறன்னு சொல்றாரு, தியேட்டர்ல இருந்து 10 பேர் எழுந்து போனா அப்படின்றாரு. அது இவங்களா கிரியேட் பண்ணி சொல்லி அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு 2வது ஷோல ரிவ்யூன்ற பேர்ல கொடுத்து வரவிடாம பண்றது பேர் நஷ்டம் இல்ல, அழிக்கின்றது வேற என்ன பேர் சார்? ஆனா எனக்கு ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு பிளைண்டா இல்ல சார். கேட்டா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே தெரியுது இந்த படம் பார்க்கலாமா கூடாதுன்னு. இப்ப நான் போய் Facebookல போய் இந்த படம் நல்லா இல்லைன்னு போட்டா 2000 பேர் பார்க்காம இருக்க போறது இல்ல. ரஜினி, கமல், அஜித், விஜய் பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படத்தை தான் விமர்சனம் பண்ண தவிர சின்ன படம் எவ்வளவு படம் அதுல தொடர்றதே கிடையாது, கிட்ட போறதும் கிடையாது. ஏன்னா இதுலதான் அவங்க சம்பாதிக்க முடியும். இது விமர்சனம் பண்ணா நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம இப்படி மாதிரி கேவலமா சொன்னா இந்த நடிகருக்கு பிடிக்காத ரசிகர்கள் அதிக பேர் பார்ப்பாங்க, அந்த நடிகருக்கு பிடிக்காத ரசிகர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்களா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க சார். அதாவது ஒரு சிலர் வந்து இதை வந்து பிசினஸ் ஆகும், இதை வந்து வேற மாதிரி கமர்ஷியலாகவும் ஒரு சிலர் ஹேண்டில் பண்ணலாம். நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. பிசினஸ் அப்படிங்கிறப்ப நீங்க சொல்ற மாதிரி வியாபாரம் நோக்க முடியாதுங்கிறப்ப இது டைரக்ட் பிசினஸ் சொல்ல வரீங்களா இல்ல இன்டைரக்ட் பிசினஸ் ஆகும் சொல்ல? டைரக்ட் பிசினஸாவே கூட சொல்லலாம். ஆனா என்னன்னா இப்போ கோபி சார் மாதிரி ஒருத்தர் வந்து இது போன்ற ஒரு இதுக்கெல்லாம் வழக்கு போடணுன்றதோ இது இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் ஏதாவது வர்றது வந்து ஏன் ஒரு ஆரோக்கியமா இல்லைன்னு நான் சொல்றேன்னா, நாளைக்கு வந்து ஜெனுவனா பண்றவங்க யாருமே வந்து சரி எதுக்கு நமக்கு எதுக்கு இது இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது, இது ஒரு ப்ராப்ளம், நாளைக்கு யார் இருக்கலாம் சார் ஜெனுவனா பண்றவங்க பண்ணிட்டோம் சார். இல்ல அது கூட வந்து எந்த விளம்பரம் இல்லாம வணக்கங்க நான் பிரசாந்த் பேசுறேன் இந்த மாதிரி படங்க அப்படின்னு சொல்றது என்ன ஓகே, ஏதோ ஒரு சினிமா ஆர்வலர் பண்ணாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி சொன்னா விமர்சனத்துக்கு அந்த இருக்கிற அந்த குவாலிட்டியே இல்ல நான் சொல்றது அந்த மாதிரி தனியா பண்ணா பரவாயில்ல சார். சென்னை லேண்ட்ஸ்ல இடம் வாங்குங்க, இங்க கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு முதல்ல 2 வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு நடுவுல தான் விமர்சனம். அதாவது அது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு யூடியூப்னு வந்தாலே எல்லாரும் யூடியூப் வரதே பணம் சம்பாதிக்கதான். இன்னைக்கு ஒரு சினிமா கம்பெனியா இருந்தாலும் அவங்க யூடியூப்ல ட்ரெய்லர் எடுத்து அவங்க சினிமா கேவலமா சொல்றேன்னு சொல்ல வரீங்க. அப்ப உங்களுடைய கான்செப்ட் என்ன வருதுன்னா வந்து அந்த சினிமா வந்து தப்பா பேசக்கூடாது அப்படின்னு பேசாதீங்க. நீங்க ஆடியன்ஸ் தியேட்டருக்கு போலான்ற ஆடியன்ஸே டைவர்ட் பண்றீங்க. ரசிகர் தான் சார் முடிவு பண்ண படம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு மக்கள் தீர்ப்பு தான் மகேஷன் தீர்ப்பு. ரெமோன் ஒரு படம் தமிழ்நாட்டுல 5 நாள்ல ஒரு பெரிய அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணிருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஷோ படம் பார்த்துட்டு 2வது ஷோல ரிவ்யூ போடுறாரு அவரு பிரசாந்த்ன்றவரு. ரெமோ சிவகார்த்திக்கு 4 கோட் மேக்கப் போட்டிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் அது லூசு பொண்ணு அதை விட்டுருங்க, அது 2 கோட் தான் மேக்கப் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய கதையெல்லாம் ஒன்றும் சொல்றவங்களாம் கிடையாதுன்றலாம் தப்பு தானே சார்?
சார் நாகரிகம் இல்லாம விமர்சனம் பண்றது வந்து அது யாராலும் நிச்சயமா ஏற்றுக்கலாம். அதுதான் சார் அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள தொடரின்னு ஒரு படம் சார். பிரபுசாலம்ன்ற ஒரு மனிதர் வந்து சினிமால எப்படி வந்தாருன்றது நிறைய பேருக்கு தெரியும். கும்கின்ற ஒரு படத்தினால அவர் வெளியில தெரிஞ்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெயினை வச்சு படம் எடுத்திருக்காரு. நான் அந்த படம் தியேட்டர்ல பார்க்கும்போது இன்டர்வல் பிளாக் வரைக்கும் ஆடியன்ஸ் அவ்வளவு ரெஸ்பான்ஸ். படம் முடிஞ்சு நான் திருப்தியா வந்தேன். நல்ல விறுவிறுன்னு கொடுத்திருந்தாங்க படம். கஷ்டப்பட்டு படம் எடுத்து இந்த ஒரு கான்செப்ட் மட்டுமே நம்ம பேசக்கூடாது சார். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு தவறா வந்து சொல்றாங்க. கஷ்டப்பட்டு எடுத்தோம், கஷ்டப்பட்டு நடிச்சோம், கஷ்டப்பட்டுன்ற ஒரே நான் அந்த வார்த்தை இல்ல சார் சொல்றதுக்காக இல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். சார் சொல்றதுக்கு இப்ப லிங்குசாமி சார் வந்து எவ்வளவு பெரிய டைரக்டர் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஆனந்தம் இன்னைக்கு வரைக்கும் கேடிவில எத்தனை தடவை போட்டாலும் எல்லாரும் பார்ப்பாங்க, ரன் பார்ப்பாங்க. ஆனா அவரோட அஞ்சான் திரைப்படத்திற்கு இவர் சொல்ற ஒருத்தர் 2 பேர்ல ஒட்டு மொத்தமா யார் யாரு Facebook ட்விட்டர்ல இருக்கும் எல்லாரும் அந்த படத்தை இது பண்ணாங்க. அதுக்காக லிங்குசாமி ஒரு பெரிய டைரக்டர். ஒரு படத்துக்கு சொல்றோம் அதே அஞ்சான் படத்தை இப்ப சன் டிவில போட்டப்ப டிஆர்பி பெருசா இருக்கு தெரியுமா சார்? நிறைய பேர் விடுமுறை நாட்கள்ல வந்து போடுறாங்க. ஒரே நிமிஷம் மக்கள் முடிவு பண்ண சார். நான் தொடரி விஷயத்த சொல்லிடுறேன். தொடரி படம் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பர்மிஷன் வாங்கி ஒரு ட்ரெயின் எடுத்து பண்றது ஓகே, ஒரு உழைப்பு நம்ம கஷ்டப்படல. ரெண்டாவது ஒரு இவ்வளவு பேருத்தின உழைப்ப ஒரே செகண்ட்ல பிரசாந்த் இந்த இவங்களும் சொல்றாங்க என்னங்க ஒரு படம் இதெல்லாம் ஒரு பெரிய கதை இல்ல, ஒரு ட்ரெயின் போயிட்டு கடற்கடன் சவுண்ட் வந்துட்டு ஏதோ அந்த பொண்ணு மேல போகுது, ஹீரோக்கு வேலை இல்லைன்னு ஒரு டீ கேன் எடுத்து கையில கொடுத்துட்டானுங்க, சித்தப்பாக்கு ஒரு இவரை போட்டாங்க, இவரு பேர் தம்பிராமையா போட்டாங்க, இதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லைங்கன்றப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்துல வேலை செஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர் அவ்வளவு ஃபோன் பண்ணி எனக்கு வருத்தப்படுறாரு சார். எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும் சார். ஆனா ஒரு செகண்ட்ல உண்மையில இவங்க பண்ண விமர்சனம்னால ஒரு லாஸ் இருக்கு சார் அந்த படத்துக்கு. ஒரு விஷயம் சொன்னாரு, 2 விஷயம். ரெமோக்கு 2வது ஷோலயே வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து விமர்சனம் பண்றது வந்து அதை பத்தி எதிர்க்க கூடாது. பர்டிகுலரா பர்சன்ஸ் சொல்றது, டேமேஜ் பண்றது, அது மாதிரி எல்லாம் வந்து நம்ம என்கரேஜ் பண்றது கிடையாது. யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டோம். யாரோ ஒரு சிலர் பண்றாங்கன்னா அது தப்பு. ஆனா அதுதான் வந்து ஒரு படத்தை உடனே அப்படியே டீக்ரேட் பண்ணிவிடும், அதனால படத்துக்கு வராம போயிடுவாங்கன்னு சொல்றது உண்மையா இருந்தா 3வது ஷோல இருந்து அந்த படம் டல்லா இருக்கணும், டவுன் ஆயிருக்கணும். இன்னைக்கு 5 நாள் வந்து இவ்வளவு பேர் கலெக்ஷன் ஆயிருக்குன்னு இவர் சொல்றாரு இல்லையா? அப்ப எப்படி அது ஆகுது? அப்ப வந்து இவங்க சொன்ன பாதிப்புகள் வந்து ஒட்டுமொத்தமா ஒரு வந்து அதை மட்டுமே வந்து ஜனங்க இன்னொன்று வந்து இந்த ரிவ்யூஸ் பாக்குறதோ, யூடியூப்ல போய் பாக்குறதோ, இதெல்லாம் இந்த Facebookல இந்த கமெண்ட் படிக்கிறவங்களோட கேட்டகரிஸ் வந்து எத்தனை % நினைக்கிறீங்க நீங்க? ஒரு குறிப்பிட்ட சில கேட்டகரிஸ் அதுக்கும் தனியா இருக்காங்க. அந்த பர்சன்டேஜ்லயும் அதை அப்படியே ஃபாலோ பண்றவங்க எத்தனை %? அந்த ரேஷியோ நீங்க எடுத்துங்க. அப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா மொத்தமே இதெல்லாம் ஒரு 5%, 6%, 7%க்கு மேல வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதற்காக வந்து இந்த மாதிரி வந்து டீக்ரேட் பண்ணி ஒருத்தர் ரொம்ப கேவலமா பேசுறாங்க, ஒரு சிலர் பேசுறாங்கன்றது நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. கருத்து சுதந்திரங்கிறது கண்டிப்பா வேணும். அதை வந்து நம்ம எந்த விதத்திலையும் நம்ம வந்து தடுக்கவே கூடாது. தொடர்ந்து பேசலாம். சக்திவேல் சார், நீங்க சொல்லுங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் அன்னைக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துட்டு வந்து ஒரு ரிவ்யூ யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துறீங்க? முதல் நாளே ஒரு ரிவ்யூ வந்து போட்டா எப்படி வந்து அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அது எப்படி? இன்னைக்கு முதல்ல இருந்த பிஸ்னஸ் மெத்தட் இப்போ கிடையாது சார். முதல்ல வந்து ஒரு ஏரியா எடுத்துட்டிங்கன்னா 4 தியேட்டரில் தான் படம் போடுவாங்க. ஸோ ஒரு 50 நாள் படம் ஓடும் அப்படிங்கிற செக்டார்லாம் இருந்தது. இப்போ அந்த பேசிஸ் கிடையாது. இப்போ வந்து அக்ரெசிவான ப்ரொமோஷன், அக்ரெசிவான ரிலீஸ், ஒரு 7 நாளுக்கு அப்புறம் இன்னொரு படம், பெரிய படமே ரிலீஸ் பண்ணலாம், அப்படி தான் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்த டெக்னாலஜி மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. ஸோ அட் த சேம் டைம் இவங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கி அதை போடுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே வருது. இங்கே என்ன பிரச்சனை? சைடு ஏ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதை கேட்டு ஒரு டேரக்டரை வச்சு ஒரு படம் பண்ணி ஒரு டெக்னீஷியன்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்து முடிச்சிடுறாரு. சைட் பி யாருன்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அந்த படத்தை வாங்கி தியேட்டருக்காரங்கிட்ட இருந்து எம்ஜி கலெக்ட் பண்ணியோ இல்லை டெபாசிட்டுக்கோ அந்த படத்தை போட்டு ஆடியன்ஸுக்கு திரையிடுறாங்க. ஸோ சைடு ஏல இருக்கவங்க சைடு பி இருக்கவங்களுக்கு நடுவில் எந்த கம்யூனிகேஷனுமே கிடையாது. இப்போ தான் வந்து அந்த கம்யூனிகேஷன் வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ சைடு ஏ வந்து படத்தை விற்று முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஃபெக்ட் ஆகுது யாருன்னு பாருங்கள், விநியோகஸ்தர் தான் அஃபெக்ட் ஆவாங்க. நீங்கள் சிட்டி செங்கல்பட்டு ஏரியாவில் தான் ஒரு பெரிய வசூல் கலெக்ட் பண்ணுது ஒரு படம். நீங்கள் சொல்கிற அந்த சிட்டியில் இருக்கவங்க தான் இதை ரிவ்யூ முதல்ல பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்கிறப்ப, எடுத்தவொடனே காலையில் ஃபர்ஸ்ட் ஷோவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறப்ப நெகட்டிவாக அப்ரோச் ஆகுதுன்னு வைங்க. இன்னும் படம் பார்த்தே முடிக்கல, ஒரு குறிப்பிட்ட செக்டர் ஒரு 10 லட்சம் பேர் பார்த்ததுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ண போகிறாங்க. இப்போ நானே பார்த்துட்டேன், என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், அது தேராத அடுத்த வாரம் வேறு படம் பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது ஓகே. இங்க என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சேனல்ல அவர் வந்து ஒரு 1 லட்சம் பேரையோ 2 லட்சம் பேரையோ சப்ஸ்கிரைபரா வச்சிருக்கிற பட்சத்துல ஈஸியா போகும். ஒரே போஸ்ட் 1 லட்சம் பேர் டக்குன்னு பார்த்துருவாங்க. ஸோ இங்கே தான் எஃபெக்ட் ஆகுது.
சோ அதுதான் சொல்லுவோம். அப்படி சொல்ற விஷயம் கரெக்ட் தானே? பாசிட்டிவ் ஆகுது இல்ல. இல்ல அவர் சொல்ற விஷயம் நல்லா கேளுங்க. ஒரு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சொல்லி இப்ப இந்த 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேரும் காசு கொடுத்து யாரும் வரல. அவருடைய விமர்சனத்தை பிடிச்சி அவரை ஃபாலோ பண்றாங்க. இப்ப நான் போய் ஒண்ணு போட்டேன்னா 1 லட்சம் பேர் பார்க்க மாட்டாங்க. இல்ல சார், நான் சொல்லி முடிச்சிடறேன், இன்னும் பாயிண்டே முடிக்கல. அப்ப நான் கேட்கறது பிரசாந்த்ங்கிற தனிப்பட்டவருடைய கருத்தா இருக்கா, இல்ல அவர் ஒரு கம்பெனி நேம வச்சிருக்கிறாரு இல்லையா, அவரோட கருத்தா இருக்கா அப்படிங்கறதா இங்க கேள்வி. கம்பெனி நேமுங்கிற கருத்தா இருக்கிறப்ப அவர் வியாபாரமா அதை எடுத்துட்டு போறாரு. இவர் சொல்ற அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆடும், கிராக்கர்ஸ் வாங்கிக்கிறங்க ஆடு, இதெல்லாம் போட்டு முடிச்சு நிறைய ஆட் இருக்கு. நான் நிறைய ஆட்ஸ் கொடுத்தவங்களும் எனக்கு தெரியும். ஸோ அப்படி பண்றப்பதான் இது ப்ராப்ளம் ஆகுது. என்னோட ப்ராப்பர்ட்டிங்க அது, இன்டெலக்சுவல், என்னோட இன்டெலக்சுவல், அது என்னோட நேம்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணி நான் எடுத்த படத்தோட ப்ராப்பர்ட்டியை நீ விமர்சனம் பண்றதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதுலயும் என்ன தரக்குறையும் விமர்சனம் பண்றீங்களேங்கிறதா என்னோட வருத்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னொன்னு சார், ஆடியன்ஸ் பார்த்துட்டு ஆடியன்ஸ் முடிவு பண்றான். அது வந்து அதெல்லாம் ஒரு பாயிண்ட்ல இருந்தாலுமே கூட ரிவ்யூவர்ஸ்ங்கிறவங்களுக்கு சில லிமிடேஷன்ஸ் வேணும். நான் அதனால தான் சொல்றேன், மார்க் போடுறது முதல்ல அவாய்ட் பண்ணலாம். எல்லாருமே சொல்றேன், நான் இன்னைக்கு டாப் மோஸ்ட் இருக்கிற அத்தனை மேகசின்ஸையும் சொல்றேன். உடனே கேட்பாங்க ஏன் நீங்க அவங்கள சொல்லுங்க அப்படிமா, எல்லாத்தையும் சொல்றேன். மார்க்கே போடாதீங்க. மார்க் போடுறதுக்கு எனக்கு வாத்தியார் இருந்தா அவர் மார்க் போட்டும், என் குருநாதர் மார்க் போட்டும், எனக்கு அது பிரச்சனை இல்லை. பப்ளிக் எவன் வேணா எனக்கு கிளிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. நீங்க ஒரு ஃபர்மா இருக்கிறப்ப உங்களுக்கு மிகப்பெரிய உரிமை இருக்கு. நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க, ரெப்ரசன்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்ப நீங்க அதை வந்து கரெக்டான கண்ணியமான முறையில் அதை வெளிப்படுத்துறீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். போட்டு தவிடு பொடி ஆக்குறப்ப என்ன பிரச்சனை ஆகும்னா, உங்களோட செல்ஃப் இண்டிவிஜுவல் நீங்க ஒரு அறிவாளின்னு காட்டுறதுக்காகவே பேசுற மாதிரி இருக்கு. நிறைய ரிவ்யூஸ் அதுதான் தோணுது. இல்ல ஒரு நிமிஷம், விகடன் எல்லாம் பாத்தீங்கன்னா பத்திரிகைகள்ல ஆனந்த விகடன் பாத்தீங்கன்னா 38 மார்க்கு 40 மார்க்கு 40க்கு மேல போடுற பெரிய விஷயம் அப்படிங்கிறது. இதுல என்னன்னா, இன்னைக்கு ஏன் வந்து ஒரு விகடன் பத்தி எல்லாம் நம்ம பேசுறோம்னு சொன்னா, அது வாசகர்கள் ஆகட்டும் யாராகட்டும், விகடன்ல வந்து இவ்வளவு மார்க் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை போய் பார்த்து அவங்க மார்க் கழிச்சு தான் சார் போடுறாங்க. உடனே விகடன் நான் சொல்லுவேன், மினிமம் ஒரு வாரம் கழிச்சு தான். இப்ப நான் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறத சொல்றேன், இப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன். அப்போ வந்து அந்த விகடன்ல வந்து இந்த மார்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த படத்தை அவங்க போய் பார்க்கும்போது அதற்கான ஸ்டாண்டர்ட் இருந்து அந்த மார்க் கரெக்ட்னு சொன்னாதான் அது என்கரேஜ் ஆகுது. இல்லைன்னா அது எப்போ ப்ராப்ளம் ஆயிருக்கும். இன்னொரு விஷயம், ஒரு லெவலுக்கு மேல அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவன் அப்படிதான். இப்போ இதே வந்து தினத்தந்தி ஓப்பனாவே சொல்றேன், தினத்தந்தின்னு ஒரு பத்திரிகை நம்ம எடுத்துங்க, யாரையாவது அவங்க குறை சொல்லியோ எதை பற்றியோ திட்டியோ விமர்சனம் பண்ணியோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. இல்ல பண்ணிருக்காங்க சார், நடுவுல தான் சண்டே தான் விமர்சனம் பண்றாங்க. ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், மத்தவங்களோட கம்பேர் பண்ணி ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து விளம்பரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மெயினா இருப்பாங்க. அதனால எதுவுமே அவங்க ரொம்ப ஆன்டியா இதுவாக பண்ண மாட்டாங்க. ஸோ அதை படிச்சுட்டு போறவங்கன்ற அது அப்படின்னா உடனே தினத்துக்கு தான் இன்னைக்கு இருக்கிறதுல அதிகமாக வந்து எல்லாரும் படிக்கிற பேப்பர். அதில் வந்து யாரையும் பெருசாக நெகட்டிவாக போகிறது கிடையாது, ரொம்ப கம்மி தான், ரொம்ப பர்சன்டேஜ் வைஸ் கம்மி தான். அப்போ வந்து மற்றது எல்லா மார்க்கையும் விட்டுருங்க, மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க, அதில் பாசிட்டிவாக தானே போடுறாங்க. இப்போ எல்லாரும் அதுக்கு போயிடணும், எல்லா படத்துக்கும் போயிடணும். சொல்லக்கூடிய அந்த ரிவ்யூஸ் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, நீங்க எப்படி வந்து நாங்கள் ரிவ்யூஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா வந்து நீங்க எங்களுக்காக படம் எடுக்கிறீங்க, ஸோ நாங்கள் தரமான எதிர்பார்ப்போம். நாங்கள் தரம் இல்லைன்னா நாங்கள் வந்து ரிவ்யூஸ் பண்ண தான் வந்து செய்வோம். நீங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களை காசுலாம் செலவு பண்ணி நாங்கள் வந்து பார்க்க வரோம், நீங்க எங்களுக்காக தான் படம் எடுக்கிறீங்க, நான் எங்களுக்கு பிடிக்கலப்ப நாங்கள் ரிவ்யூஸ் பண்றீங்க, எல்லா உரிமையும் இருக்குல்ல. உங்களுக்கு எப்படி படம் இருக்கு, ஒரு படம் கொடுக்க உரிமை இருக்கோ, நீங்க சொல்ல வேற கருத்துல வந்து நான் சொல்ல உரிமை இருக்கும், அதே மாதிரி எங்களுக்கும் வந்து எல்லா உரிமையும் இருக்கு, எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு, அந்த படத்தை பத்தி திட்டுறதுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்ல இப்போ உரிமை இருக்கு, அது எல்லாத்துக்குமே உண்டு. ஏன்னா அது ஃப்ரீடம் ஆஃப் ரைட் அண்ட் ரீட் அப்படிங்கிற ஆக்டே இருக்கு. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. கீழே நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. யாரையும் பேசுவதையோ எழுதுவதையோ எதுவுமே தடுக்கவே முடியாது. ஆனால் அதுக்குன்னு சட்டன் லிமிடேஷன்ஸ் தான் இங்க ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அந்த லிமிடேஷன்ஸ் மிஸ் ஆகிறப்ப இந்த கோவமா வருது. இப்போ நீங்க என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு சார். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு வந்து இந்த மார்க் சிஸ்டம் வந்து எடுங்க அப்படின்னு நான் ஜென்ரலா நான் சொல்றப்ப நீ ஏன் அதை சொல்லலான்னு கேட்கறது இல்லை. இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னா, அதே மார்க் போடுறவங்களுக்கே கேட்குறேங்க, நீங்கள் அப்போனா 5க்கு 5 இருக்கிற ஒரு திரைக்கதை எனக்கு கொண்டு வந்து கொடுங்க, சரிங்களா? நான் ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி நானே படம் எடுக்கிறேன். இல்லைன்னா 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் போடுறோன்னு நினைக்கிறீங்களோ 95 மார்க் இருக்கிற ஒரு திரைக்கதையோ ஒரு கதையோ எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க. நீங்கள் 41 45 மார்க் போடுறதுல வந்து எந்த உபயோகமும் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு கதையை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்வோங்கிறாங்க. 95 மார்க் போடுங்க. விமர்சனம் செய்பவர்கள் வந்து உங்களுடைய அவங்களுடைய விமர்சனத்தை பத்தி நம்ம வந்து சில சஜஷன் சொல்லலாம், ஆர்கியூம், அது வேற. அதற்காக வந்து நீங்க உடனே ஒரு படத்தை எடுத்து காட்டுங்க, நீங்க உடனே நடிச்சு காட்டுங்க, நீங்க ஒரு கதையை தாங்க. நீங்க ஒண்ணு சொல்றது வந்து எல்லாரையும் கிடையாது. இல்ல நீங்க ஒண்ணு எல்லாரும் கிடையாது சார். இப்போ ஒரு பிரசாந்த் பேசும்போது சொன்னாரு, பிசி ஸ்ரீராம் கேமரா ஒன்னும் பெருசா இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இவரு அந்த துறையில என்ன சாதிச்சிருக்காரு? எதுவும் கேமரா டிபார்ட்மெண்ட் இல்ல, அது நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல. நம்ம ஒரு கருத்து சொல்றாருன்னா நீங்க அது வந்து நம்ம 4 செவத்துக்குள்ள பேசுறது வேற சார். நீங்க ஒரு இத்தனை பேர் பாக்குற விஷயத்துல பண்றதுதான் சார் தப்புன்ற. சார் படம் எடுப்பு இவங்க யாருக்காக சார்?
மக்கள் இப்ப சொல்லிட்டு சார் ரசிகர்கள் திட்டத்தோம் அப்படி ஒரு பாமரருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த சரி, விஷயம் அது இது ஒரு பாயிண்ட் நான் சொல்றது. பி.சி. ஸ்ரீராம பத்தி விமர்சனம் பண்றவர் வந்து பி.சி. ஸ்ரீராமரோட ஒரு பெரிய கேமராமேன் வந்து தான் விமர்சனம் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இல்ல அதுக்கு ஒரு எகெயின்ஸ்ட் பாயிண்டே நான் சொல்றேன். நேத்து திருப்பூர் சுப்பிரமணியம் சார் வந்து ரெமோ தேங்க்ஸ் கிவிங் மீட்ல பேசுறப்ப ஒரு பாயிண்ட் சொல்றாரு. எங்க தியேட்டர்ல வந்து பி.சி. ஸ்ரீராம் பேர் போட்ட உடனே விசில் அடிச்சாங்கன்னு சொன்னார். ஆடியன்ஸ் தெளிவா இருக்காங்க சார். நீங்க என்ன ரிவ்யூ பண்றது? இவர் எப்படி சொல்லலாம் பி.சி. ஸ்ரீராம் இதுன்னு? பி.சி. ஸ்ரீராம் இன்னைக்கு ஒரு ஷோரீல் இருக்கு சார். ரெட்டோட போன ஷோரீல் ரெட் கேமராவுடைய ஷோரீல், அலெக்சாவோட ஷோரீல்ல போன வருஷத்து இந்தியால இருந்து போன ஒரே ஒரு லிஸ்ட் என்னன்னா சார் பண்ண ஒர்க் மட்டும்தான். நீங்க அவரை குறை சொல்லிட்டு எப்படி? அப்படி இருந்தா நான் அவன் குறை சொல்லாம ஆரி அலெக்சாவும் ரெட் அப்பியும் கண்டுபிடிச்சவன் அவன் ஷோரீலுக்கு பி.சி. சாரோட ஐ ஒர்க் எடுத்துட்டு போறான். ஓகே கண்மணி வச்சிருக்கான் சார். இவர் அசால்ட்டா சொல்றாரு, எப்படி அது வந்து நல்லா இல்லைன்னு சொல்றாரு. மக்கள் மன்றத்துல வெற்றி பெற்ற எப்படி சார் சொல்லுவீங்க? எதுனா நியாயமா இருக்கா? நீங்க மெய்ய பண்றான் நீங்க சொல்லுங்க. ஒரு நல்ல ஒரு பேர் பெற்ற ஒரு தனிநபரை வந்து ரொம்ப திட்டி கூட பேசலாம். நார்மலா வந்து இல்ல இப்படி சரியில்லை அப்படின்னு சொல்றப்ப அது எந்த மாதிரி வந்து ஒரு நல்லா இருக்கு? அந்த மாதிரி சொல்றது அவங்கவங்க கருத்து. இப்ப இவங்க 2 பேரும் சொல்ற விமர்சனம் தவிர வேற ஒருத்தர் வீடியோ விமர்சனம் கூட இருக்கு. நான் பார்த்திருந்தேன், ஜாக்கி ஷேகன் சொல்லிட்டு அவரோட நிறைய பேர் பார்த்திருப்போம். அவரு கூட சொன்னாரு இந்த படத்துல பி.சி. ஸ்ரீராம் வந்து அவரோட கேமரா போக அந்த லைட் கலரிங்ஸ் இதுல நிறைய பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட டிஐ பண்ணியிருக்காரு. அது பண்ணணும்னு அவசியம் இல்ல. நிறைய பாடல்கள் போது கலரிங் பொதுவான கலரிங் ஜாஸ்தியா தெரியுது அப்படிங்கறத ஒவ்வொரு வியூவா வரும்போது மக்கள் அதை வந்து இந்த சினிமால இருக்கு எப்படி எடுத்துனா பி.சி. ஸ்ரீராமே குறை சொல்லிட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் சொல்றது ஒருத்தரும் எல்லாரும் ஒரு ஆள் சொல்றது மிகையாயுது, ஒரு ஆள் சொல்றது வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஜாக்கி சார் சொல்றது கரெக்ட் சார். அவர் வந்து பண்றாருன்னா அவர் எந்த விளம்பரத்தையும் எதுவும் நடுவுல வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கலையே. ஒரு விமர்சகரா இருந்த அந்த மாதிரி சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்து அவங்க வந்து விமர்சனம் பண்றது பிரச்சனையா இல்ல விளம்பரம் போடுறது பிரச்சனையா? விளம்பரங்கள் வந்து நம்ம போய் விளம்பரம் போடுறதா பிரச்சனைனா நமக்கு அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. தேடிதான் வர்றாங்க. ஆனா வந்து விமர்சனம் பண்றதே தப்புன்னு சொல்லி இவர் கேஸ் விளம்பரம் கொடுக்கறவங்க மேலதான் கேஸ் போடுவாங்க. இப்போ சார் விளம்பரம் இப்ப சார் ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க விமர்சனம் பண்ணுங்க, ஆர்கியூ பண்ணுங்க, இந்த மார்க்ன்றத போடாதீங்க. அது ஒரு விஷயம் சொல்றாரு. அது கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து அதெல்லாத்தையும் ஃபுல்லா கூட பார்க்காம மார்க் மட்டுமே பார்த்துட்டு டிசைட் பண்றதுக்கு ஒரு கேட்டகரி இருக்கு. ஆனா நீங்க நிறைய படங்களுக்கு ரிலீஸ்க்கு அடுத்து மார்க் போட்டு தான் பேப்பர் அடே வருது. இல்ல அந்த மாதிரி நான் கோபி சார்ட்ட கேக்குறது என்னன்னா, உங்களுக்கு வந்து அவன் வந்து பட்டாசு வாங்க, வீடு வாங்க, அது ரியல் எஸ்டேட் பண்ற அந்த விளம்பரம் கொடுத்து காசு சம்பாதிக்கிறாங்கன்றது பிரச்சனை. நம்மளுடைய படத்துல நம்மள டீக்ரேட் பண்றது மட்டும் இல்லாத நான் இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்கன்றது பிரச்சனைக்காக நீங்க கேஸ் போடுறது தான் நீங்க போடுங்க. ஆனா ஒரு படத்தை விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் போடுறீங்கன்னா அதை நம்ம வந்து அதை நீங்க தெளிவா சொல்லுங்க. கேஸ் எதுக்காக நீங்க சொல்லும்போது வந்து விளம்பரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி திரைத்துறை விளம்பரம் பண்றப்ப அவங்களுக்கு விளம்பரம் தப்பு இல்ல. ஆனா வந்து அந்த உங்களுடைய கருத்து என்னன்னா யார் சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி கேஸுக்கு? நீங்க கேஸ் போறீங்க, யார் சப்போர்ட் பண்றாங்க? வழக்கத்தோட முக்கிய காரணம் வந்து விமர்சன பேர்ல தனிப்பட்ட நம்ம ரொம்ப கேவலமா பேசி நான் ஃபர்ஸ்ட்னு சொல்றதுதான். தியேட்டருக்கு போலான்ற ஒரு ஆடியன்ஸ் டைவர்ட் பண்ணி எதுக்கு அந்த மாதிரி பண்றாங்க? அதுதான் ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இதுல நம்ம சார் சொன்ன மாதிரி வந்து என்னோட பொருள், என்னோட சினிமா. இப்போ ரெக்கன்றது ஒருத்தர் கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காரு, ஒரு ப்ரொடியூஸ் பண்ண அவரோட பொருள். நீ அந்த பொருளை வச்சு பண்றதுக்கு முன்னாடி நீ ப்ரொடியூசர்கிட்ட எதுவும் பேசுனியா? சார் இந்த மாதிரி நான் உங்க படத்தை விமர்சனம் பண்ண போறேன், அது நடுவில் விளம்பரம் போற எதுவும் பேசுனீங்களா? இல்ல. ஒண்ணு. இன்னொன்று வந்து தனிநபர் விமர்சனம் பண்ணாதீங்க. நீ நாகரிகமா பண்ணுங்க. ஒரு விமர்சனம் பண்றீங்கன்னா இந்த படம் எனக்கு பிடிக்கல, நீங்க வேணா போய் பாருங்க தியேட்டர்னு சொல்றது வேற. இதெல்லாம் நீங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. போனா உங்க இஷ்டம்னு சொல்றது தப்பு தானே சார்? இல்ல தனிநபர் விமர்சனம் நிச்சயமா வந்து இருக்கக்கூடியது. அதாவது நீங்க சொல்லக்கூடியது வந்து விமர்சனம் பண்ணார் சார். நான் பார்த்தேன் விஜய் சேதுபதி நல்லா தானே இருக்காரு, எதுக்கு அவருக்கு இந்த வேலை தேவையில்லாத வேலை, எதுக்கு இந்த மாதிரிலாம் கதையை சூஸ் பண்றாருன்றாப்ல. விஜய் சேதுபதி எந்த கதையை சூஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு அவர் ரசிகர்கள் இருக்கு, ஆடியன்ஸ் இருக்காங்க. இவர் பிரசாந்த் இது தேவையில்லாம அவரும் ஒரு ஆடியன்ஸ் தான் சொல்றாரு சார். ஆடியன்ஸ் தரக்குறைவா பேசுறாங்க. யாரு ஆடியன்ஸ் அவர் சொல்றதை நான் ஏத்துக்கல சார். அதை வந்து ஆடியன்ஸ் விஜய் சேதுபதி கிட்ட போய் சொல்லணும். அவர் ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஒரு பெரிய சேனல்ல உட்காந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் 1 கோடி பேர் பாக்குற இடத்துல சொன்னீங்கன்னா அது தப்பு சார். அது எப்படி சொல்ல முடியும்? தப்பாதான ஒரு கிரியேட் ஆகும். இப்ப கீர்த்தி சுரேஷ் சொல்ற தொடரில வழக்கம் போது லூசு பொண்ணுங்க, அது லூசு பொண்ணை கூட்டது மேலே ஏத்திட்டாங்க, இதுலயே வந்துருச்சுங்க அப்படின்றது. அப்ப இத்தனை பேர் பார்க்கும்போது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அந்த சினிமா இருக்கக்கூடிய அந்த எஸ்டீம் வந்து நாம நீங்க டச் பண்ண கூடாது, எடுக்காம விமர்சனம் மட்டும் பண்ணுங்க. கண்டென்ட்னா இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் சார். இப்ப ஒரு தனிநபர் வந்து நீங்க வந்து சும்மா ஒரு
ஜாலிக்காக கூட வந்து கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல சார் ஜாலிக்காக கிண்டல் பண்றது 4 செவத்துக்குள்ள பண்ணலாம் சார். இப்போ நான் ஒரு படம் எனக்கு பிடிக்கலன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, உங்ககிட்ட சொல்ல நல்லா இல்லன்ட்டு. இதே இந்த மாதிரி ஒரு டிவி லைவ் ஷோல வந்து என்னங்க உள்ள படத்தை இப்ப நீங்க சொல்ற மாதிரி சொன்னா ஒரு திரை விமர்சனம் எப்படி இருக்கும்னா, நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவா மட்டுமே இருக்கும். பாசிட்டிவ் இல்ல சார், நீங்க நெகட்டிவ் சொல்லுங்க, பாசிட்டிவ் சொல்லுங்க. இல்ல சார் இந்த படங்க அமௌண்ட் ஒரு படம் இல்ல ரெக்கண்ட் ஒரு படம், இதோட நிறை இதோட குறைங்க இந்த மாதிரிலாம் இருக்குங்க, அவ்வளவுதான். அதான் விமர்சனம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு திரைப்படம் நல்லா இல்ல, அது என்ன மாதிரி ரிவ்யூ பண்ண எதிர்பார்க்கறீங்க? ஒரு திரைப்படம் நல்லா இல்ல, எக்ஸல் ஒரு திரைப்படம் நல்லா இல்ல, அந்த திரைப்படம் வந்து எப்படி நல்லா இல்ல, ஓகேவா? அது எப்படி ரிவ்யூ பண்ணுங்க? ஒரு நல்லா இல்லன்னு சொல்லுங்க, அது அவங்க நல்லா இல்லன்னு சொல்லலாம். சரி சார், இவங்க நல்லா இல்லன்னு சொன்னா கூட பெரிய ஹிட்டா இருக்கு சார். இல்ல நாங்க சொல்றோம் என்னோட கேள்வி, ஒரு திரைப்படம் நபரால வெற்றி தோல்வியை ஒரு எக்ஸல் ஒரு திரைப்படம் இருக்கு, அந்த திரைப்படம் வந்து நல்லா இல்ல, அது எப்படி ரிவ்யூ பண்ண ஆசைப்படுறீங்க நீங்க? சார் முதல்ல ஒரு விஷயம் சார், விமர்சனம் பண்றாங்கல்ல சார், ஒரு படத்தோட முழு கதையை அந்த விமர்சனம் சொல்றதுக்கு யார் சார் இவங்க? இப்போ ஒரு தந்தி விமர்சனம் பண்றாங்க, அவங்க ஒரு 3 நாளுக்கு அப்புறம் பண்றாங்க, இல்ல ஒரு மத்த டிவில ஒரு பிரபல தொலைக்காட்சி கூட பண்றாங்கன்னு வச்சுங்க, முழு கதையமா சார் சொல்லி விமர்சனம் பண்றாங்க. இவங்க வந்து ஒரு ஷோ பார்த்து 2வது ஷோவை இதுதாங்க இந்த படத்தோட கதை, ஹீரோ வராரு, ஹீரோ போறாரு, ஃபைட்டர் அடிக்கிறாரு. இப்போ கபாலின்னு ஒரு படம் சார், விமர்சனம் பண்றாரு, ப்ளூ ஷர்ட் பண்றாரு. இதுல ஒன்றும் பெரிய கதைலாம் கிடையாதுங்க, வழக்கம் போல ஒரு குப்பை கதை தாங்க. இந்த மாதிரி ரஜினி வராங்க, ரஞ்சித்லாம் எதுக்கு எடுத்து வச்சாருன்னு தெரியலன்னு சொல்றேன்னா அது உண்மையே யாரா இருந்தாலும் நம்ம கோவம் வருமா வராதா சார்? இப்போ அதே ரஜினி சொல்லக்கூடிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்ல சார் கலெக்ஷன்ஸ் ஒரு பொண்ணு வந்து மலேசியால இருந்து பேசிச்சு சார். ஒரே நிமிஷம் அது ஒரு பொண்ணு வந்து மலேசியால இருந்தே பேசிச்சு, ப்ளூ ஷர்ட் என்ன தெரியும் உங்களுக்கு, கபாலி படம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க எப்படி அதை குறை சொல்லலாம்? இது பிரசாந்தா திருப்பி பண்ணி வேறு மாறுபடும். ரசிகர்கள் மாறுபடுவாங்க, ரசனை மாறுபடும், ஒருத்தர் ஒரு படம் பிடிக்கும். இவர் சொல்ற சார் 2 விஷயம் சார் இவர் சொன்னது இல்லையா, கபாலின்ற படம் வந்து அவரு ப்ளூ கலர் ஷர்ட் பேசினாரோ வெள்ளை கலர் ஷர்ட் பேசினார், ஆனா கபாலிங்கிறது வந்து பெரிய ஹிட் ஆயிருச்சு, அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஆடியன்ஸ் சைடு வந்து சிலர் வந்து இந்த மாதிரி ஆன்டியா சில படங்களுக்கு விமர்சனம் வருது, அப்செட் ஆகிறாங்க பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இவங்க பண்ற அளவுக்கு அதிகமான பூஸ்ட் பண்ற விஷயங்கள். நீங்க 25,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு 40,000 ரூபாய்க்கு டிக்கெட் வித்துக்குன்னு ஏரோப்ளைன் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும் பண்ணீங்கன்னா அவன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் படம் பார்க்க வரான். அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணும்போது அவனுக்கு அந்த கோவம் வருது இல்ல. அப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை நீங்க பயங்கர தனிப்பட்ட கதை இல்ல சார். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போறாங்களோ இல்லையோ 5 மணிக்கு ஷோ போட்டா போறாங்க, 4 மணிக்கு போட்டா போறாங்க. உங்களுக்கு உடம்புல அந்த அளவுக்கு சினிமா ஒருத்தனுக்கு வந்து தேவைப்படுறான், போஸ்ட் ஓட்டுறதுக்கு தேவைப்படுறான், கட் அவுட் வைக்கிறதுக்குலாம் தேவைப்படுறான், இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆளுங்க தேவைப்படுறாங்க, 5 பேர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ரசிகர்கள்லாம் தேவைப்படுறாங்க. அதில் இருக்கிற ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்கரேஜ் பண்ற மாதிரி ஒருத்தர் விமர்சனம் பண்றது வந்து சப்போர்ட் பண்றது மட்டும் வந்து வரவே கூடாதுன்னு நினைச்சேன். அடுத்த கேள்வி சக்திவேல் அவர்கிட்ட கேட்டுறேன். மீண்டும் அதே கேள்வி கேட்கறேன். ஒரு எக்ஸ்ங்கிற ஒரு திரைப்படம் வந்து எனக்கு பிடிக்கல, நல்லா இல்ல, அது ரிவ்யூ வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க? உங்களுடைய அந்த கேட்டகரியில ஒரு திரைப்படத்திற்கு நல்லா இல்லைன்னா எந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை, நான் ஒரு பாயிண்ட் முன்னாடி பாயிண்ட் சொல்லிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு படம் எடுக்கிறேன் சார், எனக்கு ரிவ்யூ கிடையாது, எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு ஒரு போர்டு வச்சிருக்காங்க, சும்மா வைக்கல. அது வந்து ஒரு லா படி சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஒரு போர்டு இருக்கு. அவன் நான் எந்த கருத்தை எடுத்தாலும் ஒத்துக்கு போறது கிடையாது. அவங்க ஒரு சில லிமிடேஷன்ஸை வந்து கட் பண்ணுவாங்க. சில நபர்களை பற்றி பேசக்கூடாது, சில விஷயங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு கட் பண்ணி கடைசியாக அவங்கெல்லாம் எடிட் பண்ணது போக ஒரு படம் தான் ஸ்க்ரீனுக்கு வருது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ சினிமாவுக்குள் என்ன நடப்பதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது பப்ளிக் மீடியமாக வந்து தேட்டரில் ப்ரொஜெக்ட் ஆகிறோம், தேட்டரில் ஆடியன்ஸோட உட்காந்து நீங்கள் படம் பார்க்குறீங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த ரிவ்யூங்கிற பாயிண்ட்டுக்கு வரீங்க இல்லையா, ஃபிலிம் அப்ரிசியேஷனுக்கு வரும். ரிவ்யூவை விட்டுருங்க, ஃபிலிம் அப்ரிசியேஷனுக்கு வந்தப்போ பாயிண்ட்ல எது சரியில்லைன்னு சொல்கிறீங்களா, அப்போ நீங்கள் ஒரு கமெண்ட், நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன், இது இப்படி பண்ணியிருக்கலாம், நீங்களே ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க. உங்களுக்கு திரைப்படம் பண்ணுற அளவுக்கு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அறிவு இருக்குல்ல, நீங்களே எப்படி பண்ணியிருக்கலாம்னு ஒரு பாயிண்ட்டையும் சொல்லுங்க. இனிமேல் சும்மா சொல்லுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல, நாங்க ஏத்துக்கிறோம், அது பிரச்சனை கிடையாது. தனிப்பட்ட முறை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேறுபடும். இல்ல சார், நிறைய பேர் சொல்லுவாங்க இதுதான் ஃபிலிம் அப்ரிசியேஷன் கோர்ஸே இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கிரீன் பிளே இப்படி பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி கொண்டு போயிருக்கலாம், ஒரு ஐடியாவை பண்ணிருக்கலாம், சொல்ல முடியும். கர்நாடகத்துல வந்து லங்கேஷ் ஒருத்தர் இருந்தார் சார், அவர் இறந்துட்டார், 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாரு. அங்க இருக்கிற நடிகர் பிரகாஷ் ராஜ்ல இருந்து அவருக்கெல்லாம் பல பேருக்கு அவர் குருவாக விளங்கியவர் லங்கேஷ்னு சொல்லிட்டு. லங்கேஷ் அவர்களுடைய விமர்சனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் குடும்பத்தோட படம் பார்க்கறதுக்கு போனவங்க ஒரு குரூப் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10% 15% வந்து கர்நாடகத்தில் வந்து லங்கேஷோட விமர்சனத்தை ஃபாலோ பண்ணி படம் பார்க்கறதுக்கான ஒரு குரூப் இருந்தாங்க. கன்னட ராஜகுமார் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை தன்னுடைய கைக்கு வச்சிருந்தார். தன்னை மீறி எந்த படமும் ரிலீஸ் ஆக முடியாது, தன்னை விட உயரமான கட்டுவட்டை யாருக்கு வைக்க முடியாது, தான் வேணான்னு சொன்னா தியேட்டர் யாரும் தரமாட்டான், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு அராஜகம் பண்ணிட்டு இருந்தார் அந்த ஃபேமிலி அப்போ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட 2 பாலிசி இருந்துச்சு. அவரை நீங்க ப்ரீவியூ கூட்டு போய் படம் காமிச்சிட்டிங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு ரிவ்யூ பண்ண மாட்டார். ஒரு படத்தை நீங்க கொண்டு போய் அவரை குறைச்சி ஃப்ரீயா பார்த்துலாம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பண்ண மாட்டார்.
அவர் ரொம்ப ஜென்யூனா அவரே காசு கொடுத்து பப்ளிக்ல போயிட்டு ஆடியன்ஸோட உட்காந்து அந்த ஆடியன்ஸுடைய பல்சன் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கான விமர்சனம், அந்த விமர்சனம் நேர்மையான விமர்சனமா இருக்கும். சார் சொன்னதுல மாதிரி அவர் அதில் லாஸ்ட்ல சொல்லுவார் ஒரு சொல்யூஷன் சொல்லு, இந்த விஷயத்தை இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த கதையை இப்படி செஞ்சிருந்தா இது கரெக்டாக இருந்திருக்கும், இது இதுவும் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ நான் கூட வந்து ரெக்க படத்தை பார்த்துட்டு நான் இந்த விமர்சனம் சொல்லும்போது இது வந்து இவ்வளோ கன்ஃபியூஷனுக்கும் இவ்வளோ பெரிய ஃபர்ஸ்ட் ஆஃப் இதுக்கு காரணம் வந்து இவங்க இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் இப்படி பண்ணதுனால. இதை படுத்து ஒரு ஸ்டேட் நேரேஷனை பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு லேக் இருந்திருக்காது. ஒரு சஜஷனை வந்து இடத்துல நம்ம சொல்கிறோம். இது வந்து இது கூட அதில் இருக்கிற ஒரு விஷயம் தான். கடைசியில் இந்த லங்கேஷ் மேட்டர் என்ன சொல்ல வந்தோம்னா, ஒரு லெவலில் வந்து கன்னட ராஜ்குமார் அவரோட ஒரு மிகப்பெரிய படம் பண்ணும்போது இவர் வந்து எனக்கு ஃபேவராக நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுங்கன்னு அவர் சொல்ல முடியாது. அதனால் அவர் என்ன நினச்சாருன்னா, இவர் எப்படியாவது ப்ரிவியூ பார்க்க வர வச்சு இவர் விமர்சனம் எழுதாமல் தடுத்துடணும்னு சொல்லி பிளான் பண்ணி அப்படி தான் கடைசியில் பண்ணார். கடைசி வரைக்கும் அவர் ஃபைட் இது பண்ணவே முடியல. அந்த மாதிரி இருந்தாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பவர் இருந்துச்சு. ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு 2 பேர் பேசுறாங்கன்னு, அதுக்கு லட்சக்கணக்கானவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், அவ்வளவுதானே தவிர அவங்க எல்லாருமே வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. படம் நேரடியா பாதிக்கப்படுறத நம்ம கண் கூட பாக்குறோமே. ஒரு உதாரணத்துக்கு மெஜாரிட்டி கிடையாது. அது இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு நாள் அன்னைக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த நாள் அன்னைக்கு ரிவ்யூஸ் போடுறாங்க, இந்த மாதிரிலாம் நல்லா ஒரு படம் நல்லா இருக்கு, ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஆடியன்ஸ் வந்து நல்லா இருக்க படத்துக்கு போலாமேன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு போறாங்க, நல்லா இருக்க படத்துக்கு போவாங்க. அடுத்து அவன் நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்குன்னு நினைச்சுன்னு போன படம் கடைசியில உண்மையிலே நல்லா இல்லாம போயிருது. அவன் நல்லா இருக்குன்னு நினைச்சுன்னு போறான், அந்த படம் நல்லா இல்ல. இவங்க எல்லாரும் வந்து இவங்க சொல்றவர்கள் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி பண்ண படம், விமர்சனம் பண்ண படம் உண்மையிலே வந்து பிக்கப் ஆகி நல்லா போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து 1-2 தடவை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இவங்களை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு ஜனங்க உடனே டிசைட் பண்ணுவாங்கல்ல. அவங்க வந்து அந்த அளவுக்கு கண்டிப்பா நடக்கும் சார். சக்திவேல் சார் ஒரு விஷயம் சொன்னாரு, அது கேளுங்க. இல்லை, இப்போ எனக்கு என்னோட படங்கள் வரப்போ ஒரு பிரச்சனை வந்தது. பிச்சைக்காரன் படம் வரப்ப ஃபர்ஸ்ட் அவசர அவசரமா ரிவ்யூ போட்டாங்க. ரிவ்யூ போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு படம் நல்லா போகுது. உடனே ஈவினிங்ல வேற ஒரு ரிவ்யூல ஃபர்ஸ்ட் கட்ல போடுறாரு. போன விமர்சனத்தில் நான் வந்து அந்த படத்தை விமர்சிச்சேன், கீழே வந்து நிறைய பேர் திட்டிட்டதுனால அந்த விமர்சனத்தை நான் எடுத்துட்டு புதுசா விமர்சனம் பண்றேன்னு சொல்லி இல்ல வேற ஒரு சேனல்ல பண்ணேன். ஒரு பெரிய பத்திரிகையுடைய வீடியோ யூடியூப் ரிவ்யூ தான் அது. அதே மாதிரி அந்த யார் ரிவ்யூ பண்ணவங்களோ ஒரு 4-5 இன்சிடென்ட் நடந்தது அந்த படத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா பிச்சைக்காரன் உடனே ஒரு கேவலமான படம் அவங்க மைண்ட் செட் பண்ணி தான் படமே பார்க்க போனாங்க. அதே மாதிரி நான் படம் பார்க்கறதுக்கு நான் ஒரு ஷோக்கு வந்து அவங்க டிக்கெட் கேட்டு நான் தரல, ஏன்னா அந்த ஷோ ஹவுஸ்ஃபுல், நான் தர முடியாமல் போச்சு. அப்புறம் வேற ஒரு இடத்துல பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் இன்டர்பர்சனலா. அப்புறம் நான் ஓப்பனாகவே சொல்றேன் சார், நிறைய சைட்ஸ்ல வந்து ஒரு விளம்பரங்கள் போட்டீங்கன்னா அதுக்கு தனியான விமர்சனங்கள் சூப்பரா வரும் சார். நீங்க அந்த சைட்டுக்கு விமர்சனம் கொடுக்க, நீங்க ஆடு கொடுக்கலன்னா உங்க படத்தை கிளிப்பாங்க சார். இது வந்து யாராவது மறுக்க சொல்லுங்க. இது அவரு வைக்கக்கூடிய முக்கியமான கருத்து. இப்ப நானும் பல தடவை கேட்டிருக்கேன், உண்மையா நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு திரைப்படத்திற்கு வந்து நேரடியா போய் வந்து விளம்பரம் கேட்டா தரலனா அந்த படத்தை பத்தி நெகட்டிவா விமர்சனம் பண்றதோ, இது வந்து என்னோட கேள்வி இதுதான். ஒரு திரைப்படத்தை வந்து நேரடியா போயிட்டு இதுக்கு ஒரு ப்ரூஃப் வச்சிருக்கேன் சார். நானாவட்டும் சாராவட்டும் இங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நம்மளோட கருத்து சுதந்திரத்தை வந்து தடுக்க முடியாது, எதிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்றோமே தவிர, வியாபார ரீதியாக வந்து இதுக்கான எதிர்ப்பு வந்து நாங்களும் அதுக்கு அக்செப்ட் பண்ற ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து ஒன்லி இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி யூடியூப்ல மட்டுமே கிடையாது, எல்லா சேனல்ஸ்லுமே இருக்கு. பிரபலமான சேனல்ஸ் இல்லையா, அந்த சேனல்ல அந்த படம் வாங்கிட்டாங்கன்னா அது அடுத்து டாப் 1ல வந்துடும். அது அவங்க இல்லைன்னாங்கன்னா உடனே அது எந்த இடத்துல தள்ளுப்படுறாங்க, அதை பத்தி என்ன அப்படி. நான் இதுக்கு என்ன தெரியுமா சொல்றேன், திரைப்பட சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள், இவர் சொல்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து தயாரிப்பாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர்கள் வந்து அவங்களுக்கு தான் அப்புறம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நீங்க போய் விளம்பரம் கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்க? அதை நீங்க சொல்றது ஒரு ஃபிலிம், ஒரு கம்பெனி அப்படி ஒரு ஃபிலிம் இருக்குது, தனிநபர் வந்து இல்ல எல்லாத்துலயுமே அது வந்துருது. இல்ல சார், இப்ப அவங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா 1 கோடியில படம் எடுக்கிறவங்க இருக்காங்க, 100 கோடியில எடுக்கிறவங்க. 100 கோடியில எடுக்கிறவங்க 10 கோடி விளம்பர செலவு பண்றாங்க. ஆனா 1 கோடியில படம் எடுக்க ரிலீஸ் பண்ண முடியாம கூட இருக்காங்க. அதுக்கு இல்ல சார், இப்ப எத்தனையோ படங்கள் ஆடியோ லான்ச் ஆகி வராம இருக்கு, தியேட்டர் கிடைக்கிறது இல்ல. ஏன்னா எல்லாம் இவங்க ப்ரமோஷன் பண்ணி தியேட்டரை வாங்கிடுறாங்க. இப்ப சார் சொன்ன மாதிரி எப்படி சொன்னாங்க, இப்ப உள்ள ட்ரெண்ட் மாறிடுச்சு. 50 நாள் 100 நாள் இல்ல, 1 வாரம். அந்த முதல் 3 நாள் அட்வான்ஸ் புக்கிங் ஆச்சுன்னா அந்த படம் ஹிட். இப்ப ரமோகலா அந்த ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு, ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சோடனே பிளாக் பஸ்டர் ஹிட் அவரே போட்டார். அதனால அடுத்து யாரோ விமர்சனம், அதான் சார் அடுத்து யாரோ விமர்சனம் பண்ணிட்டு அந்த படம் ஹிட். அதுக்கப்புறம் அவங்க யாரும் பார்க்க போறது இல்ல. 3 நாளைக்கு படம் புக் ஆயிடுச்சு, அடுத்த 3 நாள் பூஜா ஹாலிடேஸ் படம் புக் ஆயிடுச்சு. அதனால விமர்சனங்கள் திங்கக்கிழமை நான் டிக்கெட் எடுத்துறேன் சார் ஒரு படத்துக்கு. எனக்கு சனிக்கிழமை கிடைக்கல சார், வெள்ளிக்கிழமை கிடைக்கல, சனிக்கிழமை கிடைக்கல, ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கல. ஆனா திங்கக்கிழமை எனக்கு கட்சி நான் எடுத்துறேன் சார்.
இவர் சொன்ன மாதிரி வந்து வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ நல்ல விமர்சனம் பண்றவனும் நேர்மையா விமர்சனம் பண்றவனும் நிறைய இருப்பாங்க. ஒரு சிலர் இவர் சொல்றத வந்து ரொம்ப நெகட்டிவா எதுவும் சொல்லிடுறாங்க. அதை நான் பாக்குறேன். உடனே நான் என்ன பண்ணுவேன், அதுக்காக நான் திங்கக்கிழமை போகாம இருக்க போறது கிடையாது. முன்னாடி வந்து ஒரு நிமிஷம் முன்னாடி படங்கள்ல வந்து மவுத் டாக் சார், மார்னிங் ஷோக்கு போவாங்க சார், டிக்கெட் கிடைக்காது சார், அப்படியே நின்று மேட்னிக்காக இருப்பாங்க சார், அப்படியே இருப்பாங்க. மேட்னிக் போறவங்க கிடைக்கலன்னா அப்படியே இருந்து ஈவினிங் அப்போ என்ன பண்ணுவாங்க, படம் பார்த்து முடிச்சுட்டு வரவங்க கிட்ட எப்படியும் அதுக்காக தான் 3 மணி நேரம் அப்படி கூட படம் பார்த்து முடிச்சவங்க படம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அவன் வந்து சொல்லுவான் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, சுமாரா இருக்குமா. ஒரு படம் லேடிஸ்க்கு பிடிச்சிச்சுன்னா அது பயங்கரமா மவுத் டாக் ஸ்ப்ரெட் ஆகி அடுத்த நாள் பயங்கரமா போகும் படங்கள். இப்போ அந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா முன்னாடி இல்ல, இப்போ வந்து என்னன்னா எல்லாமே ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிக்கிறாங்க, ரிசர்வ் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த படம் வந்து வெற்றியா தோல்வியா என்ன ஏதுங்கிறது வந்து அவங்களுக்கான கலெக்ஷன்ஸ்ங்கிறது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுது. இது வந்து மேலும் அதிகப்படுத்துதா அதுக்கப்புறம் குறைக்குதாங்கிறது மட்டும் தான் இவங்க 1-2 போன்றவங்களுடைய நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து டிசைட் பண்ணதே தவர அது மட்டுமே டிசைட் பண்றதுங்கிறது கிடையாது சார். இப்போ என்னோட ஃப்ரெண்ட் இருக்காரு சார், எனக்கு ஃபோன் சார், ஜனங்க ஒரு படம் ஆகி முடிவு பண்ணிடுறாங்க. இந்த படத்துக்கு போறாங்க. என்னுடைய கேள்வி வந்து நான் ஒரே சொல்லிடுறேன். என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்றாரு ரெமோ ரிலீஸ் அப்போ, என்னங்க அந்த மாதிரி ரிவ்யூ தப்பா போட்டிருக்கானே, ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், அதை பார்த்துட்டு அவரு பார்க்கல, இந்த யூடியூப்ல வந்து ரிவ்யூ பார்த்துட்டு குறிப்பிட்டு இந்த பண்ண பார்த்துட்டு தப்பா சொல்றாங்களேங்க, என்ன போலாமா வேணாமா என்ன கேட்கறாரு. இவர் சொல்றது வந்து பாக்குறது 6% இருக்கட்டும், ஆனா அந்த 6% ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க, இவங்க எப்படி இப்போ சொல்லுவாங்க அந்த மாதிரி, இவங்க எப்படி இது. நான் சார் இப்போ ஃபோரம் மால் மாதிரி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ்ல போறோம் சார், ஒரு 6 படம் ஓடுது சார், தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி படம் ஓடுது சார். இப்போ இவங்க ரிவ்யூ பண்ண படம் இருக்கும்ல, அவன் அந்த படத்துக்கு போலான்னு போகும்போது அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவான், இல்ல மச்சான் நேத்து அவன் சொன்னா நல்லா இல்லன்ட்டு நம்ம அடுத்த படம் போகணும், அந்த பேனிக்கா வராங்களா சார், அந்த மாதிரி தான் பண்ண வேணான்றேன். நம்ம மீண்டும் வந்து தொடர்ந்து பேசலாம். சக்திவேல் சார் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். இறுதியா நம்ம வந்து இந்த விவாதத்துக்குள்ள வரலாம். அதாவது ரிவ்யூ அப்படிங்கிறது என்ன மாதிரியான லிமிடேஷன்ஸ்லாம் வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, என்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல பிளஸ் இன்னொரு கேள்வி, ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா அது எப்படி நான் ரிவ்யூ பண்ணலாம் உங்களுடைய கருத்து? இல்ல சார், இப்போ நான் பண்ண வேணாம்னு சொல்லவே மாட்டேன், கண்டிப்பா பண்ணுங்க, கிழிச்சு தொங்க விடுங்க, அது பிரச்சனையே இல்லை. அப்படி பண்றப்ப நீங்க தனிப்பட்ட நபரா பண்ணாம ஒரு குழுவா சேர்ந்து பண்ணலாம். இப்போ ஒரு 3 பேர் சேர்ந்து பண்ணலாம், ஒரு ஆடியன்ஸ் வச்சிருங்க, அதுல ஒரு ஜென்ரலா ஒருத்தன் யாருனே தெரியாது XY உள்ள வைங்க, இல்ல இன்னொரு ஃபிலிம் எக்ஸ்பர்ட் வைங்க. இப்போ மதன் சார் ரிவ்யூ பண்றாரு, டிவில ஒரு சேனல்ல ரிவ்யூ பண்றாரு, அந்த ரிவ்யூவை தயவு செய்து போய் பாருங்க. எந்த ரிவ்யூலையுமே நான் உட்காந்து என் படத்துக்கு போய் உட்காரப்ப ரொம்ப அழகா சொன்னார். அது எப்படி சொல்லணும்னு இருக்குல்ல, அது நீங்க இப்படி பண்ணிருக்கலாம், இதுல கொஞ்சம் இந்த விஷயங்களை சேர்த்து இருப்பீங்களோன்னு நான் நினைச்சேன், நீங்க பண்ணல அப்படிங்கறதையும் கூட அது மனசு புண்படாம சொல்ற விதம் வந்து ரொம்ப அழகா, அந்த விதம் இருக்கணும், அது நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒருத்தர் கூட வைக்கலாம், ஒரு எக்ஸ்பர்ட். இவர் சார் சொன்ன மாதிரி இன்னும் அரவிந்த் நாராயணன் சார் மாதிரியாலோ நல்ல எக்ஸ்பர்ட் இருக்க ஒரு ஆட்களை நீங்க வச்சு ஒரு ரிவ்யூ பண்ணலாம். இல்லைன்னா ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிவ்யூ பண்ணுங்க. இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஜென்ரல், நான் ஒன்று பார்த்தேன், அது நல்ல ஆரோக்கியமா ஒரு ரிவ்யூவும் இருந்தது. நான் பாசிட்டிவ் நிறைய இருக்கு சார், நான் அது வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆண்டவன் கட்டளைங்கிற படம் ஆன்லைன்ல ரிவ்யூ நல்லா பண்ணதுனால சூப்பரா நல்ல ரெவென்யூ இருந்தது, அது காரணம் ஆன்லைன் ரிவ்யூ தான். ஆனா அதே குற்றமே தன்னைக்கும் அதே தான் பண்ணாங்க, ஆனா ரெவென்யூ வரல. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு நிறைய. இங்க ஆடியன்ஸ் படம் வந்து ஆர்டிஸ்ட் படம், ஆர்டிஸ்ட் இல்லாத படம் தான் பிரிச்சு பேசுறாங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வந்து ரிவ்யூ பண்றது ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம், நீங்க அவங்களையும் ஒரு ஆப்ஷன் கேட்டு பண்ணலாம். இப்போ நிறைய பேர் முதல் நாள் முதல் ஷோ பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, காலேஜ் பசங்க, இந்த மாதிரி வேற ஒப்பீனியன் கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டயும் நீங்க கேட்கலாம். ஜென்ரலா இன்னொரு பிரச்சனை இருக்கு சார், விஜய் சார் படம் அப்படின்னா அஜித் சார் ரசிகன் குறை சொல்லுவோம். ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் இதுல இருக்கு, அதனால அது படம் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அதையும் நம்ம பார்க்கணும், மைண்ட் செட்டுங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அதையும் பார்க்கணும். நிச்சயமாக. உங்களுடைய இறுதி கருத்து சுபாஷ்? சார், மெயின் விஷயம் இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க சார். நாங்கள் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். அதே சமயத்தில் இந்த பக்கம் படம் பார்க்க வரவனும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தான் அந்த படத்துக்கு வரான், டிக்கெட் வாங்குறதாகட்டும் எல்லா விஷயமும். அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கணும். நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோன்றதுக்காக, நம்மளுடைய கமர்ஷியலுக்காக என்னத்தையும் ஒன்றத்தை சொல்கிறோம், என்னத்தையும் ஒன்றத்தை பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டுமே கிடையாது. அந்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு படம் நல்லா இல்லாத ஒரு படத்துக்கு வந்து நல்லா இல்லைன்னு ஒரு கமெண்ட் பண்ணுறதோ என்கரேஜ் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்லாம் இருக்குன்னு சொன்னேன். முன்னதில் இதுக்கெல்லாம் வந்து பப்ளிக்குடைய சப்போர்ட்லாம் எதுவுமே நிற்காது, எந்த ஒரு விஷயமும் நிற்காது. பப்ளிக்குடைய சப்போர்ட் ஏன் வருதுன்னு சொன்னால் அவன் அதில் பாதிக்கப்படுறதுனால தான் வருது. அந்த பாதிப்பு அவனுக்கு எப்படி வருதுனாக்கா, உங்களுக்கு அளவுக்கு அதிகமான அவன் அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலையும் அவன் கஷ்டப்பட்டு அவன் கொண்டு வர காசு போகிறதுனால இதெல்லாம் தான் வருது. ஸோ அதுவும் இவங்க சைடு கன்சிடர் பண்ண. இன்னொரு விஷயம், நீர்ப்பறவை மாதிரி பல தரமான படங்களுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் பாசிட்டிவாக எழுதியிருக்காங்க, எவ்வளோ பாராட்டி எழுதியிருக்காங்க. அதெல்லாம் ஓடிச்சா, அதெல்லாம் பெரிய லாபம் வந்துச்சா? அப்போ வந்து எழுதுறதும் கமெண்ட் பண்றதும் மட்டுமே வந்து இந்த படத்தை டிசைட் பண்ணுதுன்னு இவங்க சொன்னாங்கன்னா, அப்ப வந்து அதெல்லாம் அந்த மாதிரி வந்து எவ்வளவு அப்பா படம் எடுத்துங்க, அற்புதமான படங்கள் எவ்வளவு எவ்வளவு நீங்க எடுத்துங்க.
சமீபத்தில் வந்து நல்ல எவ்வளவு தரமான படங்கள் எடுத்துங்க. நிச்சயமா. காக்கா முட்டையிலிருந்து எவ்வளவு விஷயங்கள் எடுத்துங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஓடிச்சு, அந்த எந்த அளவுக்கு லாபத்தை வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு மற்ற கமர்ஷியல் படங்களோட கம்பேர் பண்ணா. அதனால வந்து விமர்சனங்கள் வந்து வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் சார். விமர்சனத்தை தாங்கக்கூடிய பக்குவம் வந்து கலைஞர்களுக்கு வேணும் சார். நிச்சயம் உங்களுக்கு கருத்துக்கு நன்றி. மெய்யப்பன் உங்களுடைய இறுதி கருத்து. அதான் சார், இப்போ இவர்கள் ஜென்ரலா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அதான் நீங்க- ஜென்ரலா சொல்லது வந்து என்னன்னா, சார் சக்திவேல் சார் சொன்ன மாதிரி இன்னைக்குள்ள ட்ரெண்டுக்கு அக்ரெசிவா இப்போ என்னன்னா நம்ம படத்தை அக்ரெசிவா மார்க்கெட் பண்ணி இந்த 3 நாள் ஒரு வாரத்துல இந்த வியாபாரம் முடிச்சு அடுத்த வாரம் அடுத்த படம் வந்துடணும், அதுக்குள்ள நம்ம போட்ட காசு எடுத்துடணும். அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ப்ரொமோஷன் உடனே இந்த ஆன்லைன்ல இருக்கவங்க, வெப்சைட்ஸ், இவங்க யாரெல்லாம் சோஷியல் மீடியா தான் இன்னைக்கு ஒரு இம்பாக்ட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட, அவங்களுக்கு வந்து பே பண்ணி ப்ரொமோஷன்ஸ் பண்றாங்க. அந்த ப்ரொமோஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த படம் கண்டென்ட் வைஸ் சரியில்லையோ ஏதோ சரியில்லாத பட்சத்துல பப்ளிக் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் வச்சு தான் ஹிட் ஆகும். இப்போ ஒரு படத்தை 100 பேர் சோஷியல் மீடியாவில் நல்லா இருக்குன்னு ப்ரொமோஷன் பண்ணாலும் ரிலீஸுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அது எடுபடாது. ஆடியன்ஸ் வந்து நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாலும் அவன் சொல்லிடுவான் அந்த படம் நல்லா இல்லை, நீ என்ன வேணாலும் ஓடாது. இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்க படத்தை நம்ம என்னதான் இது பண்ணாலும் நம்மள அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம், அது கலெக்ஷன்ல ரிசல்ட் ஆயிடும். அதனால இன்னைக்கு இருக்கிற ஒரு படத்துடைய வெற்றி தோல்விங்க அந்த வேர்ட் ஆஃப் த மவுத் மட்டும்தான். அதை தாண்டி ப்ரொமோஷன்ஸ் எந்த அளவு ப்ரொமோஷன் பண்றோமோ அந்த அளவு நம்ம தப்பிச்சுக்கலாம். கண்டென்ட் சரியில்லாத விதத்துல கண்டென்ட் நல்லா இருந்தா அது அப்படியே டபுள் த லாபம், அந்த மாதிரி தான். உங்களுக்கு கருத்துக்கு நன்றி. கோபி, நீங்க சொல்லுங்க உங்களுடைய இறுதி கருத்து. நீங்க தான் அந்த பிரச்சனையை தொடங்கி வச்சீங்க, கோர்ட்டுக்கெல்லாம் போறேன். சார் இப்போ விமர்சனம் கருத்து சுதந்திரம் எதிராக அந்த வழக்கு கிடையாது சார். ஒன்று சார், அதே மாதிரி அவருக்கு யார் ஆதரவு தராங்கன்றதை அவர் சொல்லிட்டு அந்த வழக்கு போட்டார். நான் ஒரே நிமிஷம் பேசுகிறேன். இதுக்கு விமர்சனம் கருத்து சுதந்திரம் யார் வேணாலும் பண்ணலாம், அந்த இதுக்கு எதிராக இந்த வழக்கு கிடையாது சார். ஒன்று சார். இன்னொன்று சார் சொன்ன மாதிரி விமர்சனம் பண்ணும்போது ஒரு பொதுமக்கள் ஒரு பப்ளிக்கை வச்சு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, அது ஒரு விஷயம் சார். இது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் விமர்சனம்ன்றது வந்து இப்போ எவ்வளோ பெரிய தொலைக்காட்சி பத்திரிகை எல்லாமே ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு அந்த விமர்சனம் போடுறாங்க. மற்ற டிவியாக இருக்கக்கூடிய இருந்தாலும் ஒரு மினிமம் 4 நாள் கழிச்சு தான். இவங்க கொஞ்சம் கண்ணியமாக ஒரு நாள் கழிச்சு இல்லை ஒரு 2 நாள் கழிச்சு விமர்சனம் போட்டால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இந்த ஃபர்ஸ்ட் ஷோவை பார்த்து 2வது ஷோவை பார்த்து நான் குப்பை படம் நீ போகாதுன்னு சொல்றதுனா அது உண்மையில நாங்கள் எதிர்க்கிறோம் சார் அந்த மாதிரி விஷயத்த. ஒன்று இன்னொன்று, விமர்சனம் படத்தோட கண்டென்ட் பற்றி மட்டும் பேசுங்க. நீங்கள் நடிகர்களோ இல்லை இயக்குனரையோ அவங்களோட உழைப்பெல்லாம் ரொம்ப கேவலமாக சொல்லி வர்ணிக்கலாம் வேண்டாம். படத்தில் நிறைய இருக்குது, இவ்வளோ குறை இருக்குது, இது பிறகு பண்ணியிருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் டிசைட் பண்ணுவோம் நம்ம போகலாமே வேண்டாமான்னு சொல்லிட்டு. இது ஒரு விஷயம் சார். நிச்சயமா உங்களுக்கு கருத்துக்கு நன்றி. நல்ல திரைப்படம் வர வேண்டும், நல்ல சமூகம் அமைய வேண்டும் என்றுதான் அனைவரும் கருத்தாக இருக்கிறது. அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து உங்களுக்கு மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் இதே ஒரு வாங்க பேசலாம் சிறப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.